நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு திடீரென மாற்றியது எதனால்? முதல்வர் ஸ்டாலின் சொன்ன காரணம். திருப்புவனம் அஜித்குமாரின் காவல் நிலைய மரண வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: சிவகங்கை திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவலர்கள் நடத்திய தாக்குதலில் மரணமடைந்தார் என்பதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன். இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல். இது தொடர்பாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணையை தொடரலாம் என தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை குறித்து எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளேன். சிபிஐ விசாரணைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும். காவல்துறையினர் விசாரணையின் போது மனித உரிமையை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பலமுறை வலியுறுத்தியுள்ளேன். இது போன்ற அத்துமீறல் சம்பவங்களை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை. திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது. இனி எக்காலத்திலும் எங்கும் யாராலும் இது போன்ற செயல் நடந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்பி காவல்துறையை நாடி வரும் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றிடும் வகையில் காவல்துறை செயல்பட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அது சரி, அப்போ இல்லாத அர்ப்பணிப்பு இப்போது ஏன்? முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. திருப்புவனத்தில் போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் மரணமடைந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இது தொடர்பாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பி இருக்கிறார். வரவிருக்கும் தேர்தலுக்கு ஏற்றவாறு திருப்புவனம் காவல் மரண வழக்கை திமுக அரசு சிபிஐக்கு மாற்றியுள்ளது. நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்றாலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டியிருந்த போது திமுக நிர்வாகி ஞானசேகரனுடன் தொடர்புடைய அனைவரையும் கண்டுபிடிப்பதில் அதே அவசரமும் அர்ப்பணிப்பும் ஏன் காட்டவில்லை? கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டதை எதிர்த்து திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. ஆனால் இப்போது தேர்தல் நெருங்கும் போதுதான் பாரபட்சமற்ற விசாரணை என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். முன்னதாக அஜித்குமார் குடும்பத்துடன் முதல்வர் ஸ்டாலின் போனில் பேசி ஆறுதல் கூறினார். அது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பி இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சம். பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே. கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா? என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்கிறீர்களே, போன உயிரை திருப்பி தர முடியுமா? நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக சொல்ல நான் கூசவில்லையா? உங்கள் ஆட்சியில் முதல் முறையா நடக்கிறது. இது 25வது முறை. அதிமுக சார்பில் தொடர்ந்த வழக்கில் கோர்ட் கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு எஃப்ஐஆர், கைது எல்லாம் நடக்கிறது. இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த போட்டோஷூட் போன் காலே சாட்சி என பழனிசாமி கூறியுள்ளார். பாமகவால் பாரதிய ஜனதாவுக்கு வரும் பேராபத்து. மோடி அமித்ஷாவுக்கு சீக்ரெட் கடிதம். பக்கீர் கிளப்பும் பின்னணி. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இருவருக்கும் இடையே பல தரப்பினர் பேச்சு நடத்தியும் சமாதானம் ஏற்படவில்லை. பாமக எதிர்காலம் கேள்விக்குறியாகி கட்சி உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் பாரதிய ஜனதா மேலிடத்திற்கு தமிழக அரசியல் நிலவரம் பற்றி நீண்ட காலமாக ஆலோசனைகள் வழங்கி வரும் அந்த பத்திரிகையாளர் பாமக உட்கட்சி குழப்பங்கள் குறித்து பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு திடுக்கிடும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தின் முக்கிய அம்சம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அவர் கூறியிருப்பதாவது: ராமதாசால் துவங்கப்பட்ட வன்னியர் சங்கமும் பாமகவும் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உள்ளன. ராமதாஸ் இடதுசாரி சிந்தனை கொண்டவர். ஆனால் அவரால் துவங்கப்பட்ட வன்னியர் சங்கமும் பாமகவும் இடதுசாரி அரசியலை வீழ்த்தும் சக்தியாக மாறின. ராமதாஸ் தலைவராக உருவெடுப்பதற்கு முன் தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்றான வன்னிய சமுதாய இளைஞர்கள் தனி தமிழ்நாடு கோரிக்கைக்காக ஆயுத போராட்டம் நடத்திய தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். ராமதாசும் கம்யூனிசம், திராவிட இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டவர்.
அதனால்தான் இன்றும் அவரது வீட்டில் மார்க்ஸ் ஈவேரா சிலைகள் உள்ளன. ஆனால் வன்னியர் சமுதாயத்தை ஓரணியில் திரட்டினால்தான் திராவிட கட்சிகளை மீறி தேர்தல் அரசியலில் வெற்றி காண முடியும் என்பதை ராமதாஸ் உணர்ந்தார். அதனால் வன்னியர்களை அணி திரட்டினார். இதனால் திராவிட கம்யூனிஸ்ட் கட்சிகளை வன்னியர்கள் கைவிட்டனர். தமிழகம் முழுவதும் மதமாற்றங்கள் வேகமாக நடந்த போதும் மற்ற சமுதாயங்களுடன் ஒப்பிடும்போது மதம் மாறிய வன்னியர்கள் மிக மிக குறைவு. பாமகவின் எழுச்சிக்கு பின் வன்னியர்கள் குலதெய்வ வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட துவங்கினர். அவர்களின் மத ஆன்மீக செயல்பாடுகளும் அதிகரித்தன. இதனால் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. 2021 தேர்தலில் வன்னியர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில்தான் அதிமுக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்தன. இந்த சூழலில் பாமகவில் அப்பா மகனிடையே நடக்கும் மோதலை பயன்படுத்தி அக்கட்சியை உடைக்க சூழ்ச்சி வலை பின்னப்பட்டுள்ளது. பாமக பிளவுபட்டால் ராமதாஸ் தீவிர இடதுசாரி அரசியலை முன்னெடுக்க வாய்ப்புள்ளது. இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் ராமதாஸை சந்தித்து அவரை உசுப்பேற்றி வருகின்றனர். இதனால் பாரதிய ஜனதாவின் அரசியல் சித்தாந்த எதிரிகள் பெரும் பலனடையும் வாய்ப்புள்ளது. ராமதாஸ் அன்புமணி மோதல் துவங்கிய உடனேயே வன்னிய கிறிஸ்தவர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. எனவே பாமக பிளவுபட்டால் அது பாரதிய ஜனதாவுக்கும் இந்துத்துவத்துக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். எனவேதான் பாமக பிளவுபடுவதை தடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று அந்த கடிதத்தில் பத்திரிகையாளர் கூறியுள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு. அண்ணாமலை காடேஸ்வரா மீது 4 பிரிவுகளில் வழக்கு. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கோர்ட் உத்தரவை மீறி அரசியல் பேசப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி புகார் அளித்தார். மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகழேந்தி அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: மதம், பிற கட்சியின் தலைவர்கள் அவர்களை பற்றிய எந்த விமர்சனமும் இல்லாமல் முருகபக்தர் மாநாட்டை நடத்துவதாக கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதற்கு எதிராக மாநாட்டில் பேசினர். இது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது. ஈவேரா அண்ணாதுரையை இழிவுபடுத்தி பேசும்போது முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வேடிக்கை பார்த்தது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநாட்டில் பேசிய பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், நிர்வாகி செல்வகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதம், இனம் என பேசி பகைமையை உருவாக்குதல், மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் பேசுதல், மத ரீதியாக புண்படுத்தி பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல் ஆகிய 4 பிரிவுகளின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழிச் சாலை மத்திய அரசு ஒப்புதல். பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 46.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி சாலை அமைக்க பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது: தமிழகத்தின் மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான இணைப்பு தேசிய நெடுஞ்சாலை எண் 87 மற்றும் அதனுடன் தொடர்புடைய மாநில நெடுஞ்சாலைகளை சார்ந்து உள்ளது. பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வரை இது இருவழி சாலையாக உள்ளது. இதனால் மக்கள் தொகை அடர்த்தியான பகுதிகளிலும் முக்கிய நகரங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான 46.7 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது. 1853 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிலம் கையகப்படுத்த மட்டும் 350 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த 4 வழி சாலை திட்டம் அமலுக்கு வந்தால் வாகன வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் என்பது 80 கிலோமீட்டராக உயரும். பயண நேரம் 60 நிமிடங்களில் இருந்து 35 நிமிடங்களாக குறையும். விபத்துக்கள் குறையும். திட்டம் முடிவடைந்தவுடன் பரமக்குடி ராமநாதபுரம் பகுதி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறினார். புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான கட்டணம் உயர்வு. தமிழகத்தில் வீடுகளுக்கு 1 முனை மற்றும் 3 முனை பிரிவில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. இருபிரிவிலும் புதிய மின் இணைப்பு வழங்க மீட்டர் வைப்பு தொகை, மின் பயன்பாடு வைப்பு தொகை, வளர்ச்சி கட்டணம், மின் இணைப்பு கட்டணம், பதிவு கட்டணம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்வகை கட்டணத்தை மின்வாரியம் வசூலிக்கிறது. இது ஒருமுறை செலுத்தக்கூடியது. மின் பயன்பாட்டு கட்டணம் மட்டுமின்றி பல்வகை கட்டணங்களையும் 3.16% உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 1 முனை பிரிவில் மின் இணைப்புக்கான கட்டணம் 1070 ரூபாயிலிருந்து 1105 ரூபாயாகவும், மீட்டர் வைப்பு தொகை 800 825 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளன.
வளர்ச்சி கட்டணம் 3000 ரூபாயிலிருந்து 3095 ரூபாயாகவும், பதிவு கட்டணம் 215 220 ரூபாயாகவும், வைப்பு தொகை 320 330 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளன. இதேபோல் மும்முனை பிரிவு மற்றும் உயரழுத்த பிரிவில் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான பல்வகை கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. வளர்ச்சி கட்டணம் மட்டும் தரைக்கு அடியில் மின் விநியோகம் செய்யும் இடம் மற்றும் மின் கம்பம் வாயிலாக மின் விநியோகம் செய்யும் இடத்தில் தனித்தனியே உள்ளன. மேலும் தாழ்வழுத்த பிரிவில் வீடுகளில் தீயில் எரிந்த சேதமடைந்த மீட்டரை மாற்றும் கட்டணம் 1070 ரூபாயிலிருந்து 1105 ரூபாயாகவும், மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்வதற்கான கட்டணம் 645 ரூபாயிலிருந்து 665 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளன. இதேபோல் பல சேவைகளின் கட்டணங்கள் தாழ்வழுத்த உயரழுத்த பிரிவுகளில் தனித்தனியே உயர்த்தப்பட்டுள்ளன. டிரம்பின் சர்ச்சை மசோதா செனட் சபையில் நிறைவேற்றம். அமெரிக்க அதிபர் கொண்டுவந்த அழகிய பெரிய மசோதா எனப்படும் செலவின மற்றும் வரி குறைப்பு மசோதா செனட் சபையில் நிறைவேறியது. இந்த மசோதாவில் மக்களுக்கான வருமான வரி, சிறு தொழில் வரி ஆகியவற்றை குறைத்துள்ளனர். இதனால் அரசுக்கு 33 லட்சம் கோடி ரூபாய் செலவு அதிகரிக்கும். ராணுவ மற்றும் புலம்பெயர்ந்தோர் கண்காணிப்புக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளனர். அதே சமயம் அரசுக்கு மருத்துவ காப்பீட்டுக்கான செலவில் கை வைத்துள்ளனர். அரசின் கடன் உச்சவரம்பை 40 லட்சம் கோடி அளவு உயர்த்துவது ஆகிய அம்சம் அதில் உள்ளது. செனட்டில் இந்த மசோதாவின் 1000 பக்க வரைவு சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் விவாதம் நடத்தி திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு 50 பேர் ஆம் என்றும் 50 பேர் இல்லை என்றும் ஓட்டளித்தனர். இதையடுத்து துணை அதிபர் JD வான்ஸ் டைபிரேக்கிங் எனப்படும் சமநிலையில் இருக்கும்போது முடிவை தீர்மானிக்கும் ஓட்டை பயன்படுத்தி மசோதாவை வெற்றி பெறச் செய்தார். இது அதிபர் டிரம்பின் கையெழுத்தை விரைவில் பெற்று சட்டமாகும். இந்த மசோதாவால் தான் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது.